வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். பிரதமரை சந்தித்த பாஜக நிர்வாகிகள் என்ன ஆலோசனை செய்திருக்கிறார்கள் என்கிற அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவை தேர்தலுக்கு கடினமாக உழைக்க வேண்டும் என தமிழக பாஜக நிர்வாகிகளிடம் பிரதமர் அறிவுறுத்தி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் நேற்று இரவு பிரதமரை சந்தித்து தமிழக பாஜக நிர்வாகிகள் பேசியுள்ளனர். அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் பயணமாக தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, நேற்று சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில பிரதமர் நரேந்திர மோடி தமிழக பாஜக நிர்வாகிகளை சந்திச்சிருக்காரு. யாரெல்லாம் இந்த சந்திப்புல இருந்தாங்க, என்னென்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசி இருக்கிறாங்க? 3 நாள் பயணமாக நேற்று சென்னை வந்த பிரதமர் நரேந்திர மோடியை சரியாக 7 மணிக்கு பிறகு ஆளுநர் மாளிகையில் வைத்து பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் கிட்டத்தட்ட 15 நிர்வாகிகள் நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறார்கள். சுமார் 10 நிமிடங்கள் வரை இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றதாக பாஜக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பின் பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் பல்வேறு பிரிவுகளின் நிர்வாகிகள் தான் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாஜக மகிழா மோர்ச்சாவோட மாநில துணைத் தலைவர் சங்கீதா மதிவாணன், அதே போன்று மாநில எஸ்சி மோர்ச்சா துணைத் தலைவர் கவிதா செந்தில்குமார், அதே போன்று விவசாய பிரிவு மாநில தலைவர் SNM ராமலிங்கம் உள்ளிட்ட 15 பேர்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் 15 பேரும் கிட்டத்தட்ட அவர்களுடைய அந்த பிரிவுகளில் சிறப்பாக பணியாற்றியவர்கள். இவர்களுடைய தேர்வு என்பது பாஜக மாநில தலைவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பிறகு இந்த சந்திப்பு நடைபெற்றது. இவர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் என்பது நடைபெற இருக்கு, அதற்கு பாஜக சார்பில் முழுமையாக நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். மத்திய அரசின் திட்டங்களை நீங்கள் வீடு வீடாக, அதாவது ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் நீங்கள் விரைவாக எடுத்துச் செல்லுங்கள், உங்களுக்கு நீங்களும் கடினமாக உழையுங்கள் என்ற ஒரு அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார். இவருடைய சந்திப்பு மற்றும் இந்த அறிவுறுத்தல் என்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழகத்தில் பாஜக எந்த அளவுக்கு இன்னும் தயாராக வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த சந்திப்பு நிறைவடைந்த பிறகு செய்தியாளர்களை மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்து பேசும் பொழுது வருகிற 25ஆம் தேதி தமிழகத்தைச் சேர்ந்த 234 தொகுதியிலும் இருக்கக்கூடிய முதல் தலைமுறை வாக்காளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக கலந்துரையாட இருக்கிறார் என்ற ஒரு தகவலை தெரிவித்தார். அதன் அடிப்படையில் முதல் தலைமுறை வாக்காளர்களை குறிவைத்து பாஜக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பணியாற்றுவது தென் தமிழகத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது. அடுத்த மாதமும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகிறார். அது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. பிப்ரவரி 2வது வாரம் பாஜக அண்ணாமலை தலைமையில் நடைபெற்று வரும் என் மண் என் மக்கள் நிறைவு விழா சென்னையில் நடைபெற இருக்கிறது. இதில் கலந்து கொள்வதற்காக ஒரு பக்கம் பிரதமர் நரேந்திர மோடி வர இருக்கிறார். இந்த மாத இறுதியில் தேசிய தலைவர் JP நட்டா வர இருக்கிறார். இப்படி குறிப்பாக தென்னிந்தியாவில் பாஜக கூடுதல் தொகுதிகளை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெறுவதற்கான பல்வேறு வியூகங்கள் தொடர்ச்சியாக வகுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் பிரதமருடைய வருகை இன்னும் இந்த தேர்தலுக்கு முன்னதாக இன்னும் 2-3 முறை இருப்பதாக பாஜக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, மக்களவை தேர்தல் தொடர்பான சில அறிவுறுத்தல்களை பிரதமர் நரேந்திர மோடி நேற்றைய தினம் பாஜக நிர்வாகிகளிடம் தெரிவித்திருக்கிறார். நேற்று சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் கட்சியை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது பிரதமர் நரேந்திர மோடி மக்களவை தேர்தலுக்கான வியூகங்கள் தொடர்பாக சில அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறார். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.